வருகிறோம். டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியை முதலமைச்சர் சந்தித்திருக்கிறார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியையும் சந்தித்தார் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி சென்றிருக்கிறார். இந்த நிலையில் சோனியா காந்தியுடன் முதலமைச்சர் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். மேலும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியையும் அவர் சந்தித்தார் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் 2 நாள் பயணமாக தற்போது டெல்லி சென்றிருக்கிறார். நிதி ஆயோக் கூட்டம், மத்திய அரசினுடைய அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர்கள் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டுடைய நிதி கோரிக்கை அடிப்படையில் மத்திய அரசினுடைய உதவியோடு இங்கே உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும், ஏற்கனவே மத்திய அரசு திட்டங்களை மாநில அரசுடைய நிதியோடு பங்களிப்போடு செயல்பட்டு வருகின்றன. எனவே அது குறித்து முதலமைச்சர்கள் பேசியிருக்கிறார். எனவே டெல்லி சென்றிருக்கும் முதலமைச்சர்கள் இன்று மாலை காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த நிர்வாகி சோனியா காந்தி அவர்களை தற்போது இல்லத்தில் சந்தித்தார். அப்போது பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டதாக தகவல் வருது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுடன் போட்டியிட்டு திமுக தற்போதும் தேர்தலை எதிர்கொள்கிறது. எனவே இந்த தேர்தல் தொடர்பாக பேச்சுவார்த்தை இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணியுடைய நாடாளுமன்றத்தினுடைய தலைவராக ராகுல் காந்தியும் முதலமைச்சர்கள் சந்தித்து பேசுகிறார். அப்போது மத்திய அரசினுடைய நிலைப்பாடு, மேலும் எதிர்க்கட்சிகள் எவ்வாறு திரண்டு மத்திய அரசுக்கு எதிராக ஒருங்கிணைப்பது கொடுப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த குறித்து முதலமைச்சர்கள் பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, வருகின்ற இந்த தமிழக தேர்தல் மட்டுமல்லாமல் 3 மாநில தேர்தல் வர இருக்கின்றன. இதே தேர்தல் குறித்தும் காங்கிரஸ் நிலைப்பாடு குறித்தும் இந்த பேச்சுவார்த்தை ஈடுபட்டதாக தெரிய வருகிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுடனான இந்த திமுக இணைந்து இந்த போட்டியை எதிர்கொள்கிறது. எனவே அது தொடர்பாக பேச்சுவார்த்தை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மரியாதை நிமித்தமாக முதலமைச்சர்கள் டெல்லி சென்றிருக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் காங்கிரசுடைய தலைவர்களை சந்திப்பது வழக்கம். அதன் அடிப்படையில் தற்போது சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி அவர்களை தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.